அர்ஜுனன் கருணையால் நெகிழ்ந்து கண்கள் கண்ணீரால் நிரம்பி துயரத்தில் இருந்தபோது அதை பார்த்த மதுசூதனன் அவனிடம் பேச ஆரம்பித்தார். பெரிய ஆபத்து வந்த இந்த நேரத்தில் உனக்குள் இந்த தாழ்ச்சி எங்கிருந்து வந்தது அர்ஜுனா? இது நல்லவர்களுக்கு ஏற்றதல்ல. இது சொர்க்கத்தையும் கீர்த்தியையும் தராதது. பார்த்தா, இந்த பலவீனம் உனக்கு ஏற்றதல்ல. இது போன்ற சிறிய மனக்குறைவை விடு. எழுந்திரு வீரனே. மதுசூதனா, யுத்தத்தில் பீஷ்மரையும் துரோணரையும் நான் எப்படி அம்புகளால் தாக்க முடியும்? அவர்கள் நமது வணக்கத்துக்குரியவர்கள் அல்லவா? மதுசூதனனே, மகத்தான என் ஆசான்களை நான் கொல்வதற்கு பதிலாக இந்த உலகில் பிச்சை எடுத்து பிழைப்பதே நன்று. அவர்களை கொன்று பெற்ற செல்வம் மற்றும் நாடு இரத்தத்தால் களங்கமானவை ஆகிவிடும். எது நமக்கு நன்று என்பதை நாங்கள் அறியவில்லை. நாம் ஜெயிப்பதா அவர்கள் ஜெயிப்பதா? யாரை நாம் கொன்றால் நமக்கு வாழ விருப்பமே இருக்காதோ அப்படிப்பட்டவர்கள் நம்முன் நிற்கிறார்கள். பலவீனம் என்னை ஆட்கொண்டதால் தர்மம் குறித்து குழப்பமடைந்த நான் உன்னிடம் கேட்கிறேன். எது எனக்கு நன்று என்பதை தெளிவாக சொல்லுங்கள். நான் உன் சீடன், உன்னை சரணடைகிறேன். என் மனத்தையும் உள் உணர்வுகளையும் வாட்டிவிடும் இந்த துயரத்தை நீக்க எந்த வழியையும் நான் காணவில்லை. பூமியில் பெரிய ராஜ்யத்தையும் தேவலோகத்தின் ஆட்சியையும் பெற்றாலும் கூட இந்த துயரம் நீங்காது. ரிஷிகேசனிடம் நான் யுத்தம் செய்ய மாட்டேன் என்று கூறிய அர்ஜுனன் பின்னர் மௌனமானான். துயரத்தில் நின்ற அர்ஜுனனை நோக்கி மதுசூதனன் பேச ஆரம்பித்தார். வருத்தப்பட வேண்டாதவர்களுக்காக நீ வருந்துகிறாய், ஞானி போல் பேசுகிறாய். ஆனால் ஞானிகள் உயிருள்ளவர் உயிரற்றவர் குறித்து வருந்துவதில்லை. நான் முன்பு இல்லாத காலமில்லை, நீயும் இல்லாத காலமில்லை. இங்கு நிற்பவர்கள் எல்லாரும் இல்லாத காலமில்லை. எதிர்காலத்திலும் நாம் எல்லோரும் இல்லாமல் போக மாட்டோம். இந்த உடலில் குழந்தை நிலை, இளமை, முதுமை வருவது போல உடல் மாறுவதும் இயல்பே. அறிவுள்ளவன் இதில் குழம்ப மாட்டான். குளிர், வெப்பம், இன்பம், துன்பம் எல்லாம் உணர்ச்சிகளால் உண்டானவை. அவை தற்காலிகமானவை. அவற்றை பொறுமையுடன் தாங்கிக்கொள். இன்பமும் துன்பமும் சமமாக கருதும் உறுதியான மனிதனை இவை கலங்க செய்யாத போது அவன் அமரத்துவத்தை அடைகிறான். இல்லாததற்கு இருப்பு இல்லை, நிலையாக இருப்பதற்கு அழிவு இல்லை. இந்த இரண்டின் உண்மை இயல்பை ஞானிகள் தெளிவாக அறிந்துள்ளனர். எதனால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அது அழியாதது. அந்த நித்தியமானதை அழிக்க எவருக்கும் சக்தி இல்லை. இந்த உடல்கள் எல்லாம் ஒரு நாள் அழியும். ஆனால் உடலின் உள்ளிருந்து வாழ்பவர் நித்தியன். அவன் அழிவற்றவன், அளவிட முடியாதவன். எனவே போராடு பாரதா. யாராவது ஆத்மாவை கொல்பவன் என்று நினைத்தாலும், யாராவது அது கொல்லப்பட்டது என்று நினைத்தாலும் இருவரும் அறியாதோர். ஆத்மா யாரையும் கொல்லாது, அதையும் யாராலும் கொல்ல முடியாது. ஆத்மா ஒருபோதும் பிறப்பதில்லை, ஒருபோதும் இறப்பதுமில்லை. உடல் அழிந்தாலும் அது அழியாது. அது நித்தியமானது, பழமையானது, அழிவற்றது. இந்த ஆத்மா அழிவற்றது, நித்தியமானது, பிறவியற்றது என்பதை அறிந்த மனிதன் எப்படி யாரை கொல்வான்? அவனை எப்படி கொல்லவும் முடியும்? பழைய உடைகளை கழற்றி மனிதன் புதியவை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை பெறுகிறது. ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது. அது நனைக்க முடியாதது, உலர்க்க முடியாதது. அது நித்தியமானது, எங்கும் நிறைந்தது, அசையாதது, என்றும் நிலை கொண்டது. ஆத்மா காண முடியாதது, சிந்திக்க முடியாதது, மாற்றமில்லாதது. இதனை இவ்வாறு அறிந்தபின் நீ வருந்த வேண்டியதில்லை. ஆத்மா எப்போதும் பிறக்கிறது என்று நினைத்தாலும் அல்லது எப்போதும் இறக்கிறது என்று நினைத்தாலும், அர்ஜுனா, அது உண்மை என்றாலும் கூட நீ துக்கப்பட வேண்டியதில்லை. மகாபாகுவே, பிறந்தவனுக்கு மரணம் நிச்சயம், இறந்தவனுக்கு பிறப்பு நிச்சயம். ஆகையால் தவிர்க்க முடியாத இந்த நிகழ்வில் நீ துக்கப்பட வேண்டியதில்லை. உயிர்கள் ஆரம்பத்தில் தெரியாது, நடுவில் மட்டுமே தெரிகின்றன, பிறகு மீண்டும் மறைகின்றன. இதுதான் இயல்பு.
இதற்காக ஏன் துக்கம் பாரதா? ஒருவர் ஆத்மாவை ஆச்சரியமாய் பார்க்கிறார், மற்றொருவர் அதை பற்றி ஆச்சரியமாய் பேசுகிறார், மற்றொருவர் அதை கேட்டும் ஆச்சரியம் கொள்கிறார். ஆனால் யாரும் அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. உடலிலுள்ள ஆத்மா எப்போதும் மரிக்காது, அது நித்தியமானது. ஆகையால் யாருக்கும் நீ துக்கப்பட வேண்டாம் பாரதா. அர்ஜுனா, உன் தர்மத்தை நினைத்து பார். இவ்விதமான போருக்கு நீ தயங்கக்கூடாது. யுத்தம் ஒரு வீரனின் உயர்ந்த கடமை. அதை நிறைவேற்றுவது உனக்கே சிறப்பு. பார்த்தா, நிதானமாக யோசித்துப் பார். இந்த வாய்ப்பு நீ தேடிப் போனதல்ல, இது உனக்காக தானாகவே அமைந்தது. திறந்து வைக்கப்பட்டிருக்கும் சொர்க்கத்தின் வாசலைப் போன்றது இந்த தர்ம யுத்தம். அர்ஜுனா, தன் கடமையைச் செய்யும் பாக்கியம் பெற்ற போர் வீரர்கள் இத்தகைய போர்க்களத்தை அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். நீ ஒரு க்ஷத்ரியன். குழப்பங்களை தவிர்த்து உனக்கான இந்த உயரிய நல்வாய்ப்பை உணர்ந்து கொள். பார்த்தா, ஒருவேளை தர்மத்தின் அடிப்படையில் அமைந்த இந்த போரைச் செய்ய நீ மறுத்தால் என்னவாகும் என்று யோசித்தாயா? உன்னுடைய ஸ்வதர்மத்தையும் நீ இதுவரை ஈட்டிய புகழையும் நீயே கைவிட்டவனாவாய். கடமையிலிருந்து தவறுவது ஒரு வீரனுக்கு அழகல்ல அர்ஜுனா. அப்படி நீ பின்வாங்கினால் அது உனக்கு பாவத்தையே தேடித்தரும். உன் மனசாட்சிக்கு நீயே துரோகம் இழைக்காதே. பார்த்தா, நீ கருணையினால் போரை தவிர்க்க நினைக்கலாம். ஆனால் உன்னை பெரிய வீரனாக மதிக்கும் இந்த மகாரதர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? அர்ஜுனன் போருக்கு அஞ்சி பயத்தினால் ஓடிவிட்டான் என்று பேசுவார்கள். இதுவரை உன்னை எத்தகைய உயரத்தில் வைத்து அவர்கள் போற்றினார்களோ அதே வேகத்தில் உன்னை மிக கேவலமாக எடை போடுவார்கள். தர்மத்தின் மீதுள்ள பற்றால் நீ விலகுகிறாய் என்பதை இந்த உலகம் ஏற்காது அர்ஜுனா. அது கோழைத்தனம் என்றே முத்திரை குத்தும். அர்ஜுனா, நீ போரிலிருந்து பின்வாங்கினால் உன் எதிரிகள் உன்னை பற்றி மிக இழிவாக பேசுவார்கள். உன்னுடைய வீரத்தையும் திறமையையும் ஏளனம் செய்து சொல்லக்கூடாத வார்த்தைகளால் உன்னை நிந்திப்பார்கள். நீ எதையெல்லாம் பெருமையாக கருதினாயோ அவையெல்லாம் அவர்கள் பேசும் பேச்சால் சுக்குநூறாகிப் போகும். யோசித்துப் பார்த்தா, ஒரு வீரனுக்கு தன் திறமையை பழிக்கும் அந்த சொற்களை கேட்பதை விட அதிக துன்பம் தருவது வேறு என்ன இருக்க முடியும்? அந்த அவமானத்தைச் சுமந்து கொண்டு உன்னால் வாழ முடியுமா? பார்த்தா, இந்த போரினால் உனக்கு லாபமே தவிர நஷ்டம் ஏதுமில்லை. ஒருவேளை நீ போர்க்களத்தில் வீழ்ந்தால் வீர சொர்க்கத்தை அடைவாய். அல்லது வெற்றி பெற்றால் இந்த நிலவுலகை அரசாளும் பாக்கியத்தை பெறுவாய். எப்படியும் உனக்கு நன்மையே விளையப் போகிறது. அதனால் அர்ஜுனா, வீண் குழப்பங்களை விட்டுவிட்டு போரிடுவதே கடமை என்று மன உறுதி கொண்டு எழுந்து நில். பார்த்தா, இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, அவற்றை சமமாக ஏற்றுக்கொள். லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இவற்றை பற்றி கவலைப்படாதே. உன் கடமை போரிடுவது மட்டுமே. கடமையை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இந்த போரில் ஈடுபடு. இப்படி பலனை எதிர்பார்க்காமல் நீ உன் தர்மத்தைச் செய்தால் எந்த பாவமும் உன்னை வந்து சேராது. மனதை அமைதியாக வைத்துக்கொள். அர்ஜுனா, போருக்குத் தயாராகு. அர்ஜுனா, இதுவரை ஆத்மாவின் உண்மைத்தன்மையை பற்றி உனக்கு விளக்கினேன். அது அறிவின் பாதை. இப்போது செயல்களை எப்படி செய்ய வேண்டும் என்ற புத்தியோகத்தை பற்றி கேள். இந்த புரிதலோடு நீ செயல்படத் தொடங்கினால் உன் செயல்கள் உன்னை பந்தப்படுத்தாது. செயல்களினால் உண்டாகும் இன்பத் துன்பத் தடைகளிலிருந்து நீ முழுமையாக விடுபடுவாய். மனதை உறுதியாக வைத்துக்கொள். பார்த்தா,
இந்த புதிய அறிவை பெறுவதன் மூலம் நீ கர்ம வினைகளை வெல்ல முடியும். அர்ஜுனா, இந்த பாதையின் மகிமையை தெரிந்து கொள். இதில் நீ எடுக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் அழிவே கிடையாது. மற்ற பாதைகளில் முயற்சி தோல்வி அடைந்தால் பலன் கிடைக்காது. ஆனால் கர்மயோகத்தில் நஷ்டம் என்பதே இல்லை. இந்த தர்மத்தில் நீ செய்யும் மிகச்சிறிய முயற்சி கூட உன்னை மிகப்பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும். அதனால் பயத்தை விடு. பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யத் தொடங்கு. நீ செய்யும் சிறு நற்செயலும் உனக்கு ஒருபோதும் வீண் போகாது. அர்ஜுனா, தெளிவான இலக்கை நோக்கிய புத்தி என்பது எப்போதும் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த தர்மத்தின் பாதையில் மன உறுதி கொண்டவர்களின் சிந்தனை சிதறாமல் ஒரே நேர்கோட்டில் செல்லும். உறுதியற்ற மனம் கொண்டவர்களின் புத்தியோ பல கிளைகளாகப் பிரிந்து முடிவில்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். பார்த்தா, குழப்பங்களை விடு. உன் புத்தியை ஒருமுகப்படுத்து. சிதறிய எண்ணங்கள் உன்னை உன் கடமையிலிருந்து திசை திருப்ப அனுமதிக்காதே. பார்த்தா, அறிவு தெளிவு இல்லாதவர்கள் கேட்கத் இனிமையான ஆனால் ஆழமில்லாத புகழ்ச்சி மொழிகளில் எளிதாக மயங்கி விடுகிறார்கள். வேதங்களின் மேலோட்டமான சடங்குகளிலும் அவற்றால் கிடைக்கும் தற்காலிக பயன்களிலும் மட்டுமே அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதுதான் எல்லாம், இதை தாண்டி உயர்வான உண்மை ஏதுமில்லை என்று அவர்கள் வீணாக வாதிடுவார்கள். அர்ஜுனா, நீ அத்தகைய மேலோட்டமான சொற்களில் உன் மனதைச் சிதற விடாதே. உண்மை என்பது அந்தச் சொற்களையும் கடந்தது. ஆசைகளே உருவான அந்த மனிதர்கள் புலன் இன்பங்களையே வாழ்க்கையின் நோக்கமாகக் கொள்கிறார்கள். சொர்க்கத்தை அடைவதே உயர்ந்த குறிக்கோள் என்று எண்ணி அதற்கான சடங்குகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள். அத்தகைய செயல்கள் அவர்களை மீண்டும் மீண்டும் பிறவி பெருங்கடலில்தான் தள்ளும். செல்வத்தையும் அதிகாரத்தையும் இன்பத்தையும் அடைவதற்காக அவர்கள் செய்யும் ஆடம்பரமான சடங்குகள் அவர்களை தர்மத்தின் உண்மையான பாதையிலிருந்து திசை திருப்பிவிடும். அர்ஜுனா, எவர்கள் உலக இன்பங்களிலும் அதிகாரத்திலும் தங்கள் மனதை முழுமையாக பறிகொடுத்து விடுகிறார்களோ அவர்களின் விவேகம் மழுங்கிப் போகிறது. அதிகார போதையும் செல்வத்தின் மீதான ஆசையும் அவர்களின் சிந்தனையை மறைத்து விடுகின்றன. அத்தகைய மனிதர்களுக்கு உண்மையான அறிவோ அல்லது கலங்காத உறுதியான ஒரு மனநிலையோ வாய்க்காது. ஏனெனில் சிதறிப்போன அவர்களின் புத்தியால் ஒருபோதும் அமைதியான ஆழ்நிலையை அடைய முடியாது. பார்த்தா, நீ அத்தகைய மயக்கங்களில் சிக்கிக் கொள்ளாதே. பார்த்தா, வேதங்கள் பெரும்பாலும் இயற்கையின் 3 குணங்களுக்கு உட்பட்ட உலகியல் வாழ்க்கையைப் பற்றியே பேசுகின்றன. ஆனால் நீயோ அந்த முக்குணங்களையும் கடந்து உயர் நிலைக்குச் செல்ல வேண்டும். இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி போன்ற இரட்டை நிலைகளில் இருந்து விடுபடு. எதை பெறுவதற்கும் எதை பாதுகாப்பதற்கும் உன் அமைதியை பலி கொடுக்காதே. எப்போதும் ஆத்மாவின் தூய நிலையில் நிலை பெற்றிரு. உனக்குள்ளேயே நீ உன்னை உணர்ந்து முழுமையான அமைதியுடன் செயல்படு. பார்த்தா, எங்கும் நீர் நிறைந்து பெருவெள்ளமாக ஓடும்போது ஒரு சிறிய கிணற்றின் தேவை என்ன இருக்க முடியும்? ஆத்ம ஞானத்தை முழுமையாக உணர்ந்த ஒரு ஞானிக்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் சிறு சிறு பயன்களும் அப்படித்தான். உண்மையை உணர்ந்தவனுக்கு வேதங்கள் சொல்லும் அனைத்து பலன்களும் அந்த பேரறிவிலேயே அடங்கிவிடுகின்றன. அர்ஜுனா, நீ கிணற்றை தேடி அலையாதே. அந்த பேராறாக விளங்கும் ஆத்ம ஞானத்திலேயே உன்னை நிலைநிறுத்திக் கொள். அப்போது எல்லாமே உனக்கு தானாக விளங்கும். பார்த்தா, நீ செய்ய வேண்டிய கடமையில் மட்டுமே உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதன் பலன்களின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. வெற்றியோ தோல்வியோ செயல்களின் விளைவுகளுக்கு நீ உன்னை பொறுப்பாக்கிக் கொள்ளாதே. பலனை எதிர்பார்த்து எதையும் செய்யாதே. அதே சமயம் பலன் கிடைக்காது என்பதற்காக கடமையைச் செய்யாமல் ஓடிவிடவும் நினைக்காதே. விளைவுகளைப் பற்றி சிந்திக்காமல் முழு ஈடுபாட்டுடன் உன் கடமையைச் செய். அதுவே உயர்ந்த யோகம்.